அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்எம்எம்எஸ் தேர்வு சேட் பகுதி சமூக அறிவியல் ஒவ்வொரு பாடத்தின் லைன் பை லைன் முக்கிய பாட கருத்துக்கள் பற்றி தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு முதல் பருவம் வரலாறில் முதல் பாடம் இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் பாடத்தின் என்எம்எம்எஸ் தேர்வில் கேட்கப்படவிருக்கும் சாத்தியமான வினாக்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. வரலாறில் முதல் பாடம் இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். நமக்கு இடைக்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த பீரியடெல்லாம் இடைக்காலம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்தியாவை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஆதாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். அறிமுகம். இந்திய வரலாற்றில் கிபி போ அப்படின்னா பொது ஆண்டு. இனிமேல் அந்த வார்த்தையை தான் பயன்படுத்த போகிறாங்க. கிபி 700 முதல் 1200 மற்றும் கிபி 1200 முதல் 1700 வரையிலான காலப்பகுதிகள் முறையே தொடக்க கால இந்திய வரலாறு என்றும் பின் இடைக்கால இந்திய வரலாறு என்றும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ரெண்டு கால அளவைகளும் ரொம்ப முக்கியம். கிபி 700 முதல் 1200 வரை இந்த பீரியட் தொடக்க கால இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1200 முதல் 1700 வரை பின் இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு பீரியடும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இடைக்கால இந்திய வரலாற்றை கற்கும் அறிஞர்களுக்கு நல்வாய்ப்பாக அதிக எண்ணிக்கையிலான பல்வகைப்பட்ட சான்றுகள் கிடைக்கப்பெறுகின்றன. கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள் ஆகியவை அதிக செய்திகளை வழங்குகின்றன. அவற்றுடன் அரேபிய, பாரசீக, துருக்கிய வரலாற்று தொகுப்பாளர்களின் பதிவுகள் மேலதிக செய்திகளை முன்வைக்கின்றன. இச்சான்றுகள் பல்வகைப்பட்ட விவரங்களை கொண்டுள்ளன. சாதாரண மக்களின் வாழ்நிலை குறித்து குறைவான செய்திகளை மட்டுமே முன்வைக்கும் இச்சான்றுகள் அரசர்களின் வாழ்க்கை பற்றி நேரடியான, செறிவான, அதிக எண்ணிக்கையிலான தகவல்களை வழங்குகின்றன. அரசர்களின் சாதனைகள் பற்றிய அரசவையை சார்ந்தோரின் கருத்துகளும் வரலாற்று நிகழ்வு தொகுப்பாளர்களின் கருத்துகளும் பெரும்பாலும் ஒருதலைபட்சமாகவும் மிகைப்படுத்தப்பட்டதாகவும் உயர்வு நவிர்ச்சி மொழி நடையிலுமே அமைந்திருக்கின்றன. இடைக்கால இந்திய வரலாற்றை தெரிந்து கொள்ள கிடைக்கப்பெறும் பல்வகைப்பட்ட சான்றுகளை நாம் ஆய்வு செய்வோம். அது பாக்ஸில் இருக்கிறத படிக்கிறேன் பாருங்கள். அவுரங்கசீப்பின் அவைக்கள வரலாற்று அறிஞராக இருந்த காஃபி கானின் புகழ்பெற்ற கூற்று உங்களுக்கு தெரியுமா? இப்போ இதிலிருந்து உங்களுக்கு கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, அவுரங்கசீப்பின் அவைக்கள வரலாற்று அறிஞராக இருந்தவர் யார்? காஃபி கான் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அவர் என்ன சொல்லியிருக்காரு? விசுவாசம் உள்ளவராக இருத்தல், லாப நோக்கமின்மை, ஆபத்துக்கு அஞ்சாமை, ஒருதலைபட்சமாக இல்லாதிருத்தல், விருப்பு வெறுப்பின்றி இருத்தல், நண்பருக்கும் அந்நியருக்கும் இடையே வேற்றுமை பாராமை, நேர்மையுடன் எழுதுதல் ஆகியவை வரலாற்று ஆசிரியரின் கடமைகள் என அவர் கூறியுள்ளார். இப்போ வரலாற்று ஆசிரியர்களின் கடமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி காஃபி கான் சொல்லியிருக்காரு. சான்றுகள். கடந்த காலத்தை மறுபதிவு செய்வதற்கு உதவக்கூடிய ஆதாரங்களான ஆவணங்கள் அல்லது பதிவுகளே சான்றுகள் எனப்படும். சான்றுகளின் உதவியுடன் நாம் அரசியல், பொருளாதார, சமூக மற்றும் பண்பாட்டு வளர்ச்சி விவரங்களை திறனாய்வு செய்கிறோம். இப்போ சான்றுகளை இருவகைப்படுத்தியிருக்காங்க. முதல்நிலை சான்றுகள்லாம் என்னென்ன, இரண்டாம் நிலை சான்றுகள்னால் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்எம்எம்எஸ் தேர்வில் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. 3 ஆப்ஷன் முதல்நிலை சான்றுகளாகவும் ஒரு ஆப்ஷனில் உள்ளது இரண்டாம் நிலை சான்றாகவும் கொடுத்துருவாங்க. இப்போ முதல்நிலை சான்றுகள்லாம் என்ன, இரண்டாம் நிலை சான்றுகள்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். முதல்நிலை சான்றுகள் பொறிப்புகள், கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்களை தான் பொறிப்புகள் சொல்கிறாங்க. நினைவு சின்னங்கள், நாணயங்கள் ஆகியவையும் அவற்றிலிருந்து கிடைக்கப்பெறுகின்ற செய்திகளும் முதல்நிலை சான்றுகள் ஆகும். அடுத்தது இரண்டாம் நிலை சான்றுகள். இலக்கியங்கள், கால வரிசையிலான நிகழ்வு பதிவுகள், பயண குறிப்புகள், வாழ்க்கை வரலாற்று நூல்கள், சுயசரிதைகள் ஆகியன இரண்டாம் நிலை சான்றுகள் ஆகும்.
பொறிப்புகள் தலைப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பொறிப்புகள் என்பன பாறைகள், கற்கள், கோவிச்சுவர்கள், உலோகங்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பரப்பின் மேல் பொறிக்கப்படும் எழுத்துக்களாகும். அரசர் பிறப்பித்த பேராணைகள், அவர் அர்ப்பணித்தவை, கொடுத்த கொடைகள், போர்களில் பெற்ற வெற்றிகளின் நினைவாகவும் போரில் மடிந்த வீரர்களின் நினைவாகவும் எழுப்பப்பட்ட நினைவு சின்னங்கள் ஆகியவை அக்காலகட்டம் குறித்த பல செய்திகளை தம்மகத்தே கொண்டுள்ளன. இப்போ எந்தெந்த தகவல்கள் எல்லாம் பொறிப்புகளில் பொறிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற வினா எழுப்பப்படலாம். கூற்று காரணங்களில் இப்போ அந்த கூற்றுகளில் என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னா, அரசர் பிறப்பித்த பேராணைகள், அவர் அர்ப்பணித்தவை, கொடுத்த கொடைகள், போர்களில் பெற்ற வெற்றிகளின் நினைவாக பொறிப்புகள் பொறிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ கூற்றும் காரணமும் சரியா தவறா அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 13ஆம் நூற்றாண்டு முதலாக இஸ்லாமிய பாரசீகத்தின் நடைமுறைகளின் காரணமாகவும் செப்பு பட்டயங்கள் விலை அதிகமாக இருந்ததன் விளைவாகவும் அவற்றுக்கு மாற்றாக குறைந்த செலவிலான பனை ஓலைகளும் காகிதமும் பயன்பாட்டுக்கு வந்தன. இது வேலிடான பாயிண்ட்டு. இதுவும் கேள்வியில் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பிற்கால சோழர்கள் காலத்தில் 10 முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை வெளியிடப்பட்ட செப்பு பட்டய கொடை ஆவணங்களில் இந்து, பௌத்த அல்லது சமண சமயத்தை சேர்ந்த தனிப்பட்ட குருமார்களுக்கோ துறவிகளுக்கோ அல்லது புகழ்பெற்ற மனிதர்களுக்கோ வழங்கப்பட்ட கொடைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அந்த கொடைகளில் என்ன இருக்கும்னா, இவற்றில் கொடை வழங்கியவர், கொடை பெற்றவர் ஆகியோர் குறித்த விரிவான செய்திகள் இடம்பெற்றுள்ளன. இப்போ இந்த பாயிண்ட்டும் ரொம்ப வேலிடான பாயிண்ட்டு தான். இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அவற்றில் கொடை வழங்கியவரின் அறச்செயல்களே அதிகம் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கொடை வழங்கியவர் மட்டுமே சிறப்பு கவனம் பெறுகிறார். இப்போ கூற்று காரணத்தில் இந்த மாதிரி வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முதலாம் ராஜேந்திர சோழனின் திருவாலங்காடு செப்பேடுகளும், இது ரொம்ப முக்கியம். ஒரு முறை NMMS தேர்வில் கேட்டிருந்தாங்க. திருவாலங்காடு செப்பேடுகள் யாரை பற்றி குறிப்பிடுகின்றன அப்படின்னு வினாவில் கேட்டிருந்தாங்க. திருவாலங்காடு செப்பேடுகள் முதலாம் ராஜேந்திர சோழனை பற்றி குறிப்பிடுகின்றன அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்கணும். சுந்தர சோழனின் அன்பில் செப்பேடுகள், இப்போ இதுவும் ரொம்ப வேலிடான பாயிண்ட், குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டுகளாகும். இப்போ திருவாலங்காடு செப்பேடுகள் அப்படின்னா முதலாம் ராஜேந்திர சோழன், அன்பில் செப்பேடுகள் அப்படின்னா சுந்தர சோழன் அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் எனும் ஊரில் உள்ள கல்வெட்டுகள் கிராமங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டன என்பது குறித்த விவரங்களை தெரிவிக்கின்றன. இந்த பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமானது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் குறித்த ஊரில் உள்ள கல்வெட்டுகள். இப்போ வினாவில் எப்படி கேட்பாங்கன்னா, கிராமங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டன என்பதை குறித்த விவரங்களை எந்த கல்வெட்டுகள் தெரிவிக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. உத்திரமேரூர் கல்வெட்டுகள் அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணணும். சோழ அரசர்களால் வழங்கப்பட்ட பல்வகைப்பட்ட நிலக்கொடைகளை கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதிலேருந்து ஏதாவது ஒரு வினா ஏதாவது ஒரு வகையில் கேட்டுறாங்க. வேளாண் வகை, பிராமணர் அல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலங்கள். பிரம்மதேயம், பிராமணருக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். சாலபோகம், கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள். தேவதானம், கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். பள்ளிச்சந்தம், சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். இந்த 5மே நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். பொறுத்துக மாதிரி கேட்கலாம் அல்லது நேரடி வினா மாதிரி கேட்கலாம். ஸோ இந்த 5 பாயிண்ட்டும் ரொம்ப வேலிடான பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிளாக, கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள். ஆப்ஷன் 1 பிரம்மதேயம், ஆப்ஷன் 2 சாலபோகம், ஆப்ஷன் 3 தேவதானம், ஆப்ஷன் 4 பள்ளிச்சந்தம். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கரெக்ட் அண்ட் ரைட்டாக நினைவில் வச்சுக்கணும். அடுத்தது நினைவு சின்னங்கள்.
கோவில்கள், அரண்மனைகள், மசூதிகள், கல்லறைகள், கோட்டைகள், கோபுரங்கள், ஸ்தூபிகள் ஆகிய கட்டடங்கள் நினைவு சின்னங்கள் எனும் வகையை சார்ந்தவையாகும். இப்போ நினைவு சின்னங்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் எதுவெல்லாம் வரும்? இது எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். டெல்லி சுல்தான்கள் புது வகையான கட்டடக்கலையை அறிமுகம் செய்தனர். இது முக்கியமான பாயிண்ட்டு. டெல்லி சுல்தான்கள் புது வகையான கட்டடக்கலையை அறிமுகம் செய்தனர். வளைவுகள், ஒடுங்கிய வடிவ கோபுரங்கள், குவிமாடங்கள் ஆகியன அதன் முக்கிய கூறுகளாகும். வினாவில் எப்படி கேட்கலாம்? வளைவுகள், ஒடுங்கிய வடிவ கோபுரங்கள், குவிமாடங்கள் கொண்ட கட்டடக்கலையை அறிமுகம் செய்தவர் டேஸ் அப்படின்னு கேட்கலாம். இப்போ டெல்லி சுல்தான்கள் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நினைவு சின்னங்களில் இந்த நினைவு சின்னங்களில் உள்ள கல்வெட்டுகள் வரலாற்றை கட்டமைக்க தேவைப்படும் சிறந்த தகவல்களை கொண்டுள்ளன. இடைக்காலத்தைச் சேர்ந்த கஜுராஹோ எங்கே இருக்குது? மத்திய பிரதேசத்தில் இருக்குது. எனும் இடத்தில் உள்ள கோவில்கள், ராஜஸ்தான் மாநிலம் தில்வாரா அபுகுன்று எனும் இடத்தில் உள்ள கோவில்கள், கோனார்க்கில் ஒடிசா மாநிலத்தில் உள்ள கோவில்கள் ஆகியன வட இந்தியாவில் சமயத்தை மையமாக கொண்ட பண்பாட்டின் பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்ள சிறந்த சான்றுகளாகும். இது பொறுத்துகளை அடிக்கடி கேட்டிருக்காங்க. சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிற வகை வினாவிலையும் கேட்பாங்க. இப்போ கஜுராஹோ எங்கே இருக்குது? மத்திய பிரதேசத்தில் இருக்குது. அடுத்து தில்வாரா கோயில்கள் அபுகுன்று அல்லது ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கோனார்க் எங்கே இருக்குது? ஒடிசாவில் இருக்குது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். தஞ்சாவூரில் உள்ள பெரிய கோவில், அதாவது பிரகதீஸ்வரர் கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் ஆகிய இடங்களில் உள்ள கோவில்கள் பிற்கால சோழர்கள் தமிழ்நாட்டில் கட்டி எழுப்பிய நேர்த்தியான பிரம்மாண்ட கட்டடங்களுக்கு அடையாளங்களாகும். இது எல்லாமே நீங்கள் ஈஸியாக நினைவில் வச்சுக்கலாம். இவற்றைப் போலவே ஹம்பியில் உள்ள வித்தாலா, விருப்பாக்ஷா கோவில்கள் விஜயநகர அரசர்களின், அதாவது 15ஆம் நூற்றாண்டு காலத்தில் பங்களிப்பை பறைசாற்றுபவையாகும். இப்போ ஹம்பியில் இருக்கிற இந்த 2 கோவில்களையும் நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். ஹம்பியில் உள்ள வித்தாலா, விருப்பாக்ஷா கோவில்கள். அடுத்தது குவத் உல் இஸ்லாம் மசூதி, மோத்கி மசூதி, ஜமா மசூதி, பதேப்பூர் சிக்ரி தர்கா இவை அனைத்தும் டெல்லியிலும் அதற்கு அருகாமையிலும் அமைந்துள்ளன. சார்மினார், அது ஹைதராபாத்தில் இருக்குது, ஆகியன இடைக்காலத்தை சேர்ந்த முக்கிய மசூதிகளாகும். பாருங்கள், சார்மினார் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. இது ஹைதராபாத்தில் இருக்குது. இப்போ இடைக்காலத்தை சேர்ந்த முக்கிய மசூதிகள் அப்படின்னு மேலே இருக்கிற மசூதிகள் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஆக்ரா கோட்டை, சித்தூர் கோட்டை, குவாலியர் கோட்டை, டெல்லி செங்கோட்டை, மேலும் தௌலதாபாத், அவுரங்காபாத் பிராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, ஃபிரோசா, கொத்தளம், டெல்லி ஆகிய இடங்களில் உள்ள கோட்டைகளும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும். இந்த கோட்டைகளின் பெயர்கள் எல்லாமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜெய்ப்பூர், ஜெய்சால்மர், ஜோத்பூர் ஆகிய இடங்களில் உள்ள அரண்மனைகள் ராஜபுத்திரர்களின் மேன்மைக்கான அடையாளங்களாகும். சென்ற வருடம் என்எம்எஸ் தேர்வில் இந்த வினா கேட்டிருந்தாங்க. ஜெய்ப்பூர், ஜெய்சால்மர், ஜோத்பூர் ஆகிய இடங்களில் உள்ள அரண்மனைகள் ராஜபுத்திரர்களின் மேன்மைக்கான அடையாளங்களாகும். குதுப் மினார், அலை தர்வாஷா மற்றும் இல்துமிஸ் பால்பன் ஆகியோரின் கல்லறைகள், அனைத்து முகலாய அரசர்களின் கல்லறைகள் ஆகியவை மதிப்புமிக்க சான்றுகளாக அங்கீகரிக்கப்பட்ட சிறப்புமிக்க கட்டடங்களாகும். வட இந்தியாவில் உள்ள பாழடைந்த நகரங்களான பிரோசாபாத், துக்லகாபாத் ஆகியனவும் தென்னிந்தியாவில் உள்ள ஹம்பியும் இடைக்கால இந்திய வரலாற்றுக்கான சான்று கருவூலங்களாகும். இந்த முக்கியமான பகுதிகள் எல்லாத்தையும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சு படிச்சுக்கணும். நாணயங்கள் தலைப்பில் எந்தெந்த அரசர் எந்த மாதிரியான நாணயங்களெல்லாம் வெளியிட்டார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். நாணயங்களில் பொறிக்கப்பட்டுள்ள படங்களும் உருவங்களும் அரசர்களுடைய பெயர்கள், பட்டங்கள், அவர்களின் உருவப்படங்கள், நிகழ்வுகள், இடங்களின் பெயர்கள்,
காலங்கள், அரச வம்சத்தின் பெயர்கள், அரச சின்னங்கள் ஆகியவற்றை நமக்கு உணர்த்துகின்றன. நாணயங்களில் உள்ள உலோகக் கலவை பேரரசரின் பொருளாதார நிலை குறித்த செய்திகளை வழங்குகின்றன. இது வேலிடான பாயிண்ட், புக் பேக் கொஸ்டின்லேயே இருக்கும். நாணயங்களில் உள்ள உலோகக் கலவை பேரரசரின் பொருளாதார நிலை குறித்த செய்திகள் வழங்குகின்றன. இந்த பொருளாதார நிலை அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அரசர்களின் இராணுவ படையெடுப்புகள், பிரதேச விரிவாக்கம், வணிகத் தொடர்புகள், சமய நம்பிக்கைகள் போன்றவையும் நாணயங்களில் இடம்பெற்றுள்ளன. அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, முகமது கோரி தான் வெளியிட்ட தங்க நாணயத்தில் பெண் தெய்வமான லட்சுமியின் வடிவத்தை பதிப்பித்து தனது பெயரையும் பொறிக்கச் செய்திருந்தார். இது ஃபுல்லாகவே முக்கியமான பாயிண்ட்டு. இந்த தெய்வம் லட்சுமி அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். அது யார் வெளியிட்டாங்கன்னா முகமது கோரி. இந்த 2 விஷயமும் ரொம்ப முக்கியம். பாருங்கள், பிக்சர்லேயே கொடுத்துருக்காங்க. இந்நாணயம் இந்த தொடக்க கால துருக்கிய படையெடுப்பாளர் மத விஷயங்களில் தாராளத்தன்மையுடன் நடந்து கொண்டார் என்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் உணர்த்துகிறது. ஏன்னா முகமது கோரி முஸ்லீம் முகலாய பேரரசர் இல்லையா, அவர் இந்து கடவுளை நாணயத்தில் பொறிக்கிறார் அப்படின்னா மத விஷயங்களில் தாராளத்தன்மையுடன் நடந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இது உணர்த்துது. டெல்லி சுல்தான்களின் காலகட்டத்தை அறிந்து கொள்ள ஜிட்டல் எனும் செப்பு நாணயங்கள் பயன்படுகின்றன. இது முக்கியமான பாயிண்ட். அந்த ஜிட்டல் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இல்துமிஸ் அறிமுகம் செய்த டங்கா எனப்படும் வெள்ளி நாணயங்கள். டங்கா அப்படிங்கிற வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தினது இல்துமிஸ். அலாவுதீன் கில்ஜி தங்க நாணயங்கள். அலாவுதீன் கில்ஜியின் தங்க நாணயங்கள். இப்போ அலாவுதீன் கில்ஜி தங்க நாணயங்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. முகமது பின் துக்ளக்கின் செப்பு நாணயங்கள் போன்றவை நாணயங்கள் பரவலான பயன்பாட்டில் இருந்ததையும் நாட்டின் பொருளாதார வளம் அல்லது நலிவு ஆகியவற்றை சுட்டுவதாகவும் அமைந்துள்ளன. இந்த பாராவில் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்களின் காலகட்டத்தை அறிந்து கொள்ள ஜிட்டல் எனும் செப்பு நாணயங்கள். இப்போ ஜிட்டல் அப்படிங்கிற வார்த்தை முக்கியம். இல்துமிஸ் அறிமுகம் செய்த டங்கா எனப்படும் வெள்ளி நாணயங்கள். இப்போ கொஷினில் எப்படி கேட்கலாம், வெள்ளி நாணயங்களை அறிமுகம் செய்தவர் இல்துமிஸ், இல்லைன்னா டங்கா எனப்படும் வெள்ளி நாணயங்களை அறிமுகம் செய்தவர் யாருன்னு கேட்டால் இல்துமிஸ். தங்க நாணயங்களை அறிமுகம் செய்தவர் அலாவுதீன் கில்ஜி. செப்பு நாணயங்களை அறிமுகம் செய்தவர் முகமது பின் துக்ளக் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சமூக அறிவியல் புத்தகத்திலையும் அறிவியல் புத்தகத்திலையும் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதியில் முக்கியமான ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே என்எம்எஸ் தேர்வுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஜிட்டல் 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டதாகும். 48 ஜிட்டல்கள் ஒரு வெள்ளி டங்காவுக்கு சமம். இது அனைத்துமே நீங்கள் மெமரி பண்ணிக்கணும். அடுத்தது சமய இலக்கியங்கள். சமய இலக்கியங்கள் மூலமாக இடைக்கால இந்திய வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். தொடக்கத்தில் தென்னிந்தியாவிலும் பின்னர் வட இந்தியாவிலும் தோன்றிய பக்தி இயக்கம். இப்போ பக்தி இயக்கம் முதல்ல எங்கே தோன்றுச்சு அப்படின்னு கேட்கலாம். தென்னிந்தியாவில் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். பக்தி இலக்கியங்களின் வளர்ச்சிக்கு வழியமைத்தன. சோழர்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு முறை தேர்வில் கூட கேட்டிருக்காங்க. கம்பராமாயணம், சேக்கிலாரின் பெரிய புராணம், 12 ஆழ்வார்களால் இயற்றப்பட்டு நாதமுனியால் தொகுக்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம், அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகியோரால் இயற்றப்பட்டு நம்பியால் தொகுக்கப்பட்ட தேவாரம். இப்போ பாருங்கள் கொஷின் எப்படி இருக்கும்னா, இதை நீங்கள் கண்டிப்பாக மெமரி பண்ணிக்கணும். 4000 திவ்ய பிரபந்தம் யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்டால் 12 ஆழ்வார்கள் அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். 12 ஆழ்வார்களால் இயற்றப்பட்டது, ஆனால் நாதமுனி என்பவரால் தொகுக்கப்பட்டது. இயற்றப்பட்டது வேறு, தொகுக்கப்பட்டது வேறு. ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் அதை நோட் பண்ணிக்கணும். சோழர்கால பக்தி இலக்கியங்களாகும். இப்போ சோழர்கால பக்தி இலக்கியங்கள் யாவை அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷனில் இது எல்லாமே கூட கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அடுத்தது ஜெயதேவரின் கீத கோவிந்தம். இது 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. தென்னிந்திய பக்தி இலக்கிய மரபின் தொடர்ச்சியாகும். 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இறைநிலை உணர்வு பெற்ற கவிஞரான கபீர்தாஸ் பக்தி இயக்கத்தால் கவரப்பெற்றவராவார். இந்த கபீர்தாஸ் அப்படிங்கிற பேரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஜெயதேவரின் கீத கோவிந்தம், இதுவும் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சமய சார்பற்ற இலக்கியங்கள். முன்னாடி பார்த்ததெல்லாம் சமய இலக்கியங்கள், தற்போது சமய சார்பற்ற இலக்கியங்களை பார்க்கலாம். சமய சார்பற்ற இலக்கியங்கள் இதில் எல்லாமே முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். கங்காதேவியால் இயற்றப்பட்ட மதுரா விஜயம், கிருஷ்ணதேவராயரின் அமுக்தமால்யதா ஆகிய இலக்கியங்கள் விஜயநகர பேரரசுடன் தொடர்புடைய நிகழ்வுகளையும் தனிநபர்களையும் நாம் அறிந்து கொள்ள உதவுகின்றன. சந்த் பார்தியின் பிருதிவிராஜ ராசோ. இப்போ பிருதிவிராஜ ராசோ என்ற நூலை எழுதியவர் சந்த் பார்தை அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். ராஜபுத்திர அரசர்களின் மன துணிச்சலை படம் பிடித்து காட்டுகிறது. இப்போ வேறு விதமாக எப்படி கேட்கலாம்? ராஜபுத்திர அரசர்களின் மன துணிச்சலை படம் பிடித்து காட்டும் நூல் டேஸ் அப்படின்னு கேட்கலாம். பிருதிவிராஜ ராசோ. இஸ்லாமுக்கு முந்தைய காலம் குறித்து உள்ள ஒரே சான்று கல்ஹனரின் ராஜதரங்கினி. பொறுத்துக்க மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மதுரா விஜயம் கங்காதேவி, அமுக்தமால்யதா அந்த நூலை இயற்றியவர் கிருஷ்ணதேவராயர், பிருதிவிராஜ ராசோ சந்த் பார்தை, ராஜதரங்கினி கல்ஹனர் எழுதி வச்சுக்கோங்க. நூல்கள், வாழ்க்கை வரலாறுகள், சுயசரிதைகள், இதுலேயும் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நூல்களின் பெயர்கள், அது யாரை பற்றியது, அது யாரால் எழுதப்பட்டது அப்படிங்கிற விவரங்களை நீங்கள் கின்ஸ் மாதிரி எடுத்து எழுதிக்கணும். அடிமை வம்சத்தை சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் மாமூதுவால் ஆதரிக்கப்பட்ட மின்கஜ் உஸ் சிராஜ், இது புக் பேக் கொஷின்லேயே இருக்கும். என்பார் தபகத் இ நஷிரி எனும் நூலை எழுதினார். இது என்எம்எஸ் தேர்வில் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. மின்கஜ் உஸ் சிராஜ் என்பவரால் எழுதப்பட்ட நூல் தபகத் இ நஸ்ரி. இந்நூலின் சுருக்க உரை முகமது கோரியின் படையெடுப்பில் தொடங்கி கிபி 1260 வரையிலான நிகழ்வுகள் குறித்த செய்திகளை கூறுகின்றன. இப்போ ரொம்ப முக்கியமான நூல் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. தன்னை ஆதரித்த சுல்தானின் பெயரையே இச்சுருக்க உரைக்கும் மின்கஜ் உஸ் சிராஜ் சூட்டினார். 13ஆம் நூற்றாண்டின் சுல்தான் இல்துமிஸின் இறுதி காலத்தில் கஜினியிலிருந்து புலம்பெயர்ந்து வந்திருந்த ஹசன் நிஜாமி என்பார் தாஜ் உல் மா அசிர் எனும் நூலை எழுதினார். இப்போ நோட் எடுத்து இதெல்லாமே எழுதிக்கணும். மின்கஜ் உஸ் சிராஜ் எழுதின நூல், அடுத்தது ஹசன் நிஜாமி எழுதிய தாஜ் உல் மா அசிர் அப்படிங்கிற நூல். அவங்கவுங்க பெயருக்கு நேராக நூல்களின் பெயர்கள் எடுத்து எழுதி வச்சுக்கணும். குத்புதீன் ஐபக் பற்றிய பல செய்திகளை முன்வைக்கிறது. ஒரு டேபிள்களை மாதிரி போட்டுக்கலாம். நூலின் ஆசிரியர், நூலின் பெயர், அந்த நூல் எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிற 3 டீட்டெயிலையும் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்நூலே டெல்லி சுல்தானியத்தின் வரலாறை கூறும் அரசின் இசைவு பெற்ற முதல் நூலாகும். இப்போ ரொம்ப முக்கியமானது அந்த நூல். முகமது பின் துக்ளக்கின் அரசவை வரலாற்று ஆசிரியர் ஜியா உத் பரணி தாரிக் இ ஃப்ராசாகி எனும் நூலை படைத்தார். இதில் பாருங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. எப்படியெல்லாம் இதிலிருந்து வினாக்கள் கேட்கலாம் அப்படின்னு பாருங்கள். முகமது பின் துக்ளக் அரசவையின் வரலாற்று ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஜியா உத் பரணி. இப்போ ஜியா உத் பரணி எழுதிய நூலின் பெயர்னு கேட்கலாம். தாரிக் இ ஃப்ராசாகி. இந்நூல் கியாசுதீன் பால்பன் முதல் ஃபிரோசா துக்ளக்கின் தொடக்ககால ஆட்சி வரையிலான டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை விளக்குகிறது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நூலின் ஆசிரியர், நூலின் பெயர், அந்த நூலில் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படிங்கிறத அட்டவணை போட்டு தொகுத்து எழுதி வச்சுக்கணும். ஃபெரிஸ்டாவின் தாரிக் இ ஃபெரிஸ்டா இந்தியாவில் முகலாய ஆட்சியின் எழுச்சி குறித்து விவரிக்கிறது. அப்போ இந்த தலைப்பில் நூல்களின் பெயர்கள் நிறைய பார்த்துருக்கோம். அடுத்து இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிற அனைத்துமே முக்கியம்தான்.
எல்லாத்தையும் நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கணும். தபகத் அரேபிய சொல், இதற்கு தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள் என்று பொருள். இதெல்லாம் நேரடியான வினாக்களாக இருக்கலாம். தஜூக் பாரசீக சொல், இதற்கு சுயசரிதை என பொருள். தாரிக் அல்லது தாஹியூக் அரேபிய சொல், இதன் பொருள் வரலாறு என்பதாகும். முதல் சொல்லும் கடைசி சொல்லும் அரேபிய சொல், தஜூக் அப்படிங்கிறது மட்டும் பாரசீக சொல். அதனுடைய மீனிங் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வர பாராவும் ரொம்ப முக்கியம். 16ஆம் நூற்றாண்டில் பாபரின் பாபர் நாமா, அபுல் பாசிலின் ஐனி அக்பர், அக்பர் நாமா ஆகிய நூல்கள் இவ்விரு பேரரசுகளின் முழுமையான விவரங்களை எடுத்துரைக்கின்றன. இது ரொம்ப முக்கியம். இந்த பாராவே ரொம்ப ரொம்ப முக்கியம். பதினேழாம் நூற்றாண்டில் தனது வாழ்க்கை நினைவுகளாக ஜஹாங்கீர் எழுதிய தசுகி ஜஹாங்கிரி அக்காலகட்ட வரலாற்றின் மீது அதிக வெளிச்சத்தை பாய்ச்சுகிறது. இங்கே பாருங்கள், தசுக் அப்படின்னு முன்னாடி இருக்குங்களா, அப்போ தசுக் அப்படிங்கிறது சுயசரிதை. இப்போ யாருடைய சுயசரிதை? ஜஹாங்கீர் என்பவரின் சுயசரிதை. இப்போ தசுக் இ ஜஹாங்கிரி அப்படின்னா ஜஹாங்கீரின் சுயசரிதை நூல் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். பேரரசர்கள் எழுதியுள்ள சுயசரிதை நூல்களை தவிர நிஜாமுதீன் அகமத் என்பவரால் தபகத் இ அக்பரி எனும் நூல் எழுதப்பட்டது. இது ரொம்ப முக்கியமான நூல். ஏன்னு கேட்டிங்கன்னா, அபுல் பாசலின் மிகைப்படுத்தி கூறும் பாங்கினை கொண்ட நூல்களை காட்டிலும் இந்நூல் நம்பகத்தன்மை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இப்போ நம்பகத்தன்மை வாய்ந்த நூல் அப்படின்னா தபகத் இ அக்பரி. அது யார் எழுதினாங்க? நிஜாமுதீன் அகமத். நோட் பண்ணி வச்சுக்கணும். இதை போன்று பதானி எழுதிய மற்றொரு நூலான தாரிக் இ பதானி, அதில் பதானியின் வரலாறு பற்றி சொல்லியிருக்காங்க. இது மிகச்சிறந்த நூலாகும். 1595 வெளியிடப்பட்ட இந்நூல் 3 தொகுதிகளை கொண்டுள்ளது. அப்போ அந்த நூலையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அக்பருடைய ஆட்சியை பற்றி பேசுகிற தொகுதி அவரின் நிர்வாகம் தொடர்பாக குறித்த மத கொள்கை குறித்து ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக விமர்சனபூர்வமாக கருத்துக்களை முன்வைக்கிறது. அடுத்தது பயணிகளும் பயண நூல்களும். இதுலேயும் வினாக்கள், ரொம்ப முக்கியமான வினாக்கள்லாம் நிறைய இருக்குது, நீங்கள் மெமரி பண்ணிக்கணும். இந்த நூல்களின் பெயர்கள், நூல்கள் எதை பற்றி சொல்லுதுன்னு எழுதணும் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் ஒரு டேபிள்கள்லாம் போட்டுக்கணும். வருடம், பயணி எந்த நாட்டை சேர்ந்தவர், அவர் எழுதிய நூல், இந்த 4 களங்களாக பிரித்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். முக்கியமான பாயிண்ட்ஸை பார்க்கலாம். 13ஆம் நூற்றாண்டு தமிழகத்தில் பாண்டிய அரசு வலிமை வாய்ந்த சக்தியாக மாறிக்கொண்டிருந்த பொழுதில் வெனிஸ் நகரை சேர்ந்த பயணி மார்க்கோ போலோ வருகை புரிந்தார். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 13ஆம் நூற்றாண்டு, பயணியின் பெயர் மார்க்கோ போலோ, அவர் எங்கேருந்து வந்தார்? வெனிஸ் நகர் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அவர் தமிழகத்தில் காயல், இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது, காயல் துறைமுகத்துக்கு, காயல் எனும் ஊருக்கு 2 முறை வந்துள்ளார். இது ஒரு டைம் என்னவும் சில கேட்டிருந்தாங்க. மார்க்கோ போலோ என்ற பயணி தமிழகத்திற்கு 2 முறை வந்துள்ளார், கூற்று சரியா தவறா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அக்காலத்தில் காயல் துறைமுகம் அரேபியாவில் இருந்தும் சீனாவிலிருந்தும் வந்த கப்பல்களால் நிரம்பியிருந்த துறைமுக பட்டினமாகும். சீனாவிலிருந்து தாம் கப்பலில் வந்ததாய் மார்க்கோ போலோ நம்மிடம் கூறுகிறார். அரேபியாவிலிருந்தும் பாரசீகத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கான குதிரைகள் தென்னிந்தியாவில் கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டதாக மார்க்கோ போலோ கூறுகிறார். ஒரு டைம் என்எம்எம்எஸ்ல இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, பாரசீகத்திலிருந்தும் அரேபியாவிலிருந்தும் ஆயிரக்கணக்கான யானைகள் தென்னிந்தியாவில் கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது தவறு. குதிரைகள் அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். கஜினி மாமூதின் ஒரு படையெடுப்பின் போது அவருடன் அல் பரூனி இந்தியாவிற்கு வந்து இங்கு 10 ஆண்டுகள் தங்கியிருந்தார். இப்போ அடுத்த பயணி அல் பரூனி, அவரை பற்றி சொல்கிறாங்க. இந்தியாவிற்கு வந்து இங்கு 10 ஆண்டுகள் தங்கியிருந்தார். கஜினி மாமூதின் சோமநாதபுர படையெடுப்பு குறித்து துல்லியமான தகவல்கள் இவர் கொடுத்ததாகும். ஒரு கற்றறிந்த அறிஞரான இவர் இந்தியா முழுவதும் பயணம் மேற்கொண்டு இந்தியாவையும் அதன் மக்களையும் புரிந்து கொள்ள முயன்றார்.
சமஸ்கிருத மொழியை கற்றுக்கொண்ட இவர் இந்திய தத்துவங்களையும் கற்றார். தாயுக்-இ-ஹிந்த் என்ற தனது நூலில் இந்தியாவின் நிலைகளையும் அறிவு முறையினையும் சமூக விதிகளையும் மதத்தையும் குறித்து விவாதித்துள்ளார். ஆகவே அல்-பரூனி எழுதிய நூலின் பெயர் தாஹிக்-இ-ஹிந்த் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தாஹிக்-இ-ஹிந்த். அரேபியாவில் பிறந்த மொராக்கோ நாட்டு பயணி இபன் பதூதா. இது ரொம்ப முக்கியமானது. அரேபியாவில் பிறந்திருக்காரு, மொராக்கோ நாட்டு அறிஞர். அவர் எப்போ வந்தார்னா 14ஆம் நூற்றாண்டில் வந்திருக்காரு. மொராக்கோவிலிருந்து புறப்பட்டு எகிப்தை கடந்து மத்திய ஆசியா வழியாக இந்தியா வந்தடைந்தார். அவருடைய பயண நூல் ரிக்லா அப்படின்னா அதற்கான மீனிங் பயணங்கள். அவர் பயணம் செய்த நாடுகளையும் மக்களையும் பற்றிய விவரங்களை கொண்டுள்ளது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இபன் பதூதா அவருடைய நூல் பயண நூல் அல்லது ரிக்லா, ரெண்டுமே சொல்லலாம். ரிக்லா என்பதற்கான மீனிங் பயணங்கள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவருடைய கருத்தின்படி எகிப்தே செல்வம் கொளித்த நாடாகும். ஏனெனில் மேற்கத்திய நாடுகளுடனான இந்தியாவின் வணிகம் முழுவதும் எகிப்தின் வழியாக நடைபெற்றது. இந்தியாவின் சாதி குறித்தும் சதி எனும் உடன்கட்டை ஏறுதல் பற்றியும் கூறியுள்ளார். இந்த நூலில் என்னென்ன சொல்லியிருக்காரு? எகிப்து தான் செல்வம் கொளித்த நாடுன்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவின் சாதி குறித்தும் சதி எனும் உடன்கட்டை ஏறுதல் பற்றியும் சொல்லியிருக்காரு. வெளிநாட்டு துறைமுகங்களில் இந்திய வணிகர்களின் விறுவிறுப்பான வணிக நடவடிக்கைகள் குறித்தும் கடலில் காணப்பட்ட இந்திய கப்பல்கள் பற்றியும் நாம் அவரிடமிருந்து தெரிந்து கொள்கிறோம். டெல்லி ஒரு பரந்து விரிந்த நேர்த்தியான நகரம் என்று அவர் விவரிக்கிறார். இந்நாட்களில்தான், இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், இந்நாட்களில்தான் சுல்தான் முகமது பின் துக்ளக் தலைநகரை டெல்லியிலிருந்து தெற்கே தேவகிரிக்கு, அதாவது தௌலதாபாத்துக்கு மாற்றி டெல்லியை பொட்டர்காடாக்கினார். தென்னிந்தியாவை பொறுத்தமட்டிலும் பல அயல்நாட்டு பயணிகள் விஜயநகரம் வந்துள்ளனர். அவர்கள் விஜயநகர அரசை பற்றிய முழுமையான விவரங்களை எழுதி வைத்துள்ளனர். நிக்கோலா கோண்டி, இவர் இத்தாலிய நாட்டு பயணி. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் எப்போ வந்தார்? 1420 விஜயநகருக்கு வந்திருக்கார். புக் பேக் கொஷனில் சோழ நகருக்கு வந்திருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 1443 மத்திய ஆசியாவின் ஹீரட் நகரிலிருந்து மத்திய ஆசியாவின் மாபெரும் அரசரான செங்கிஸ்கான் அரசவை இருந்த இடம் அந்த ஹீரட் அப்படிங்கிறது. அப்துல் ரசாக் விஜயநகருக்கு வந்தார். அடுத்த பயணியார் அப்துல் ரசாக். போர்த்துகீசிய பயணியான டோமிங்கோ பயஸ். இப்போ அடுத்த பயணியை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். போர்த்துகீசிய பயணியான டோமிங்கோ பயஸ் 1522 இந்நகருக்கு வருகை தந்தார். இவர்கள் அனைவரும் தாங்கள் கண்டவற்றை பதிவு செய்துள்ளனர். அவை விஜயநகர பேரரசின் பெரும் சிறப்பை நாம் புரிந்து கொள்ள உதவுகின்றன. இதுவரைக்கும் முதல் பாடத்தில் லைன் பை லைனில் முக்கியமான பாடக்கருத்துக்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். என்எம்எம்எஸ் தேர்வை பொறுத்த வரைக்கும் அனைத்து வரிகளுமே ரொம்ப முக்கியமானது தான். அதில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த முதல் பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின்ஸ்க்கு தனியாகவே ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மாதிரி வினாத்தாள்களின் விடைகள் கொண்ட வீடியோ, ப்ரீவியஸ் இயர் என்எம்எம்எஸ் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் அப்படின்னு தனித்தனி வீடியோக்கள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சேட் பகுதியில் அதிக மதிப்பெண் வாங்குவதற்கு உதவியாக இருக்கும். அடுத்தது 2வது பாடம், வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம். இந்த பாடத்திலிருந்து லைன் பை லைனாக முக்கியமான பாடக்கருத்துக்கள் பற்றி அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.